என்ன அவசரம்? நடந்ததெல்லாம் போதாதா? புடவையில நெருப்பு பிடிக்க கூடாது. இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல. போ. ஐயோ, எதுவும் நடக்கக்கூடாது, எதுவுமே நடக்கக்கூடாது. ஐயோ, அப்பா அப்பா அப்பா. மனிதன் தர்மத்தை மறந்துட்டாலும் நீ மறக்காம இருக்கிறீயே. என்னை காப்பாத்துற கடவுளே, என்னை காப்பாத்துற. தாயே, தாயே, இது என்ன சோதனை? எதுக்காக இப்படி நடந்தது? எதுக்காக இப்படி நடந்தது? அம்மா, அம்மா, நாகம்மா, இத பாரு, என் முத்தாளிகள் நெருப்பு பிடிச்சு. ஐயோ, அது அவசரமா நினைச்சு அவங்க துடியா துடிச்சுட்டு இருக்காங்க. உண்மைதாமா, எங்க வீட்டு பக்கத்துல கூட இந்த மாதிரி ஒரு அவசரம் நடந்து போச்சு. அப்படியா? அக்கம் பக்கத்துல உள்ள பெரியவங்க புருஷ மனைவி தொடர்பில்லாம 40 நாள் விரதம் இருந்தா எல்லாம் சரியா போகும்னு சொன்னாங்க. அப்புறம் ஆனா அவங்க அதுபடி கேட்கல. கடைசியில பாவம் அந்த ஐயாவே போயிட்டாருமா. ஆமாமா, சின்ன வயசுல அந்த பொண்ணு மஞ்சள் குங்குமம் சொல்லாது. நாகம்மா சொல்லாது, எனக்கு பயமா இருக்கு. அம்மா, இது எதுக்கு நடந்ததோ தெரியல. என்ன இருந்தாலும் நீங்களும் 40 நாள் தேவிக்கு விரதம் இருந்தா எல்லாம் சரியா போகும்னு எனக்கு தோணுதுமா. 40 நாள் என்ன, 40 வருஷம் வேணும்னாலும் விரதம் இருக்கு, தயாரா இருக்கு. அவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம சுகமா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன பத்தி எனக்கு கவலை இல்லை. தாயே, ஊருக்கு போயிருக்கேன், லெட்டர் போட்டிருக்கேன். உன் சித்தப்பா என்னமோ ஒரு கோளாறு பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் மாட்டி வச்சிருக்கப்பா. இந்த லெட்டர் சந்தானம், உயிர் நண்பனே, உற்ற தோழனே, உடன்பிறவா சகோதரனே, ஊசி முனை மேல் நின்று கொண்டிருக்கும் உன் குழப்ப நிலை எனக்கு புரிந்துவிட்டது. உன் அன்னையார், என் அன்பு தெய்வம், நம் இருவரையும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஒற்றுமைப்படுத்துவார்கள். அந்த உயரிய தாயின் உதிரத்தில் வந்த நீ ஒரு நாளும் தவறிழைக்க மாட்டார். ஆனால் உலகத்தின் கண்களுக்கும் ஒளிபெற்ற சாந்தியின் கண்களுக்கும் நீதான் கணவன், சாந்திதான் உன் மனைவி. அது இல்லை என்று நான் சொன்னால் சாந்தி சாவின் சன்னிதானத்தை தான் சரணடைவாள். பாவம், காலமெல்லாம் இந்த உலகத்தை இருளாகவே கண்ட அவள் இப்போதுதான் ஒளிமயமாக கண்டிருக்கிறாள். அவளை அடித்து விட வேண்டுமா? கூடாது, கூடாது. ராமு, உன் மரண செய்தி சொல்ல வந்த எனக்கு ஏற்பட்ட கதியை பாத்தியா? நீ நிம்மதியா செத்து போயிட்டு இந்த வீட்டுல நான் தான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன மன்னிச்சுடு ராமு. உன் மனைவிக்கு சீக்கிரம் உண்மையை விளங்க வச்சு உன்னை நேரில் பார்க்காத அவங்களுக்கு இந்த படத்தின் மூலியமா உன்னை அறிமுகப்படுத்திட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். அத்தா, இது யாருடைய படம்? ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? படத்துக்கு வேற மாலை போட்டிருக்குது. சொல்லுங்க அத்தா. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏன், நான் கேட்டதுல ஏதாவது தவறா? எனக்கு ஏற்பட்ட நிலைமையை பார்த்தா இந்த உலகத்துல எது உண்மை எது பொய்யுன்னே எனக்கு புரியல. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தா. புரியாம தானே எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா எந்த விதமான தவறுமே நடக்காது. ஐயோ, அந்த படத்துல இருக்கிறவர் யாருன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசுறீங்களே. அதை யாருன்னு நீ கேட்டு நான் சொல்லும்படியான நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது சொல்லித்தானே தீரணும். இவன் இவன் தான் நான் தான் இவன், என் உயிர் நண்பன். சமீபத்தில் ஒரு விபத்துல செத்து போயிட்டான். செத்து போயிட்டாரா? செத்தன சும்மா சாகலியே, என்ன ஒரு இக்கட்டான நிலைமையாக்கிட்டு செத்து போயிட்டான். ஏன், அவருடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஏதாவது ஒப்படைச்சிட்டு போயிட்டாரா? அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவு அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுங்கத்தா. தர்மத்துக்கு மனித தன்மைக்கு விரோதம் இல்லாம ஆதரவு காட்ட வேண்டிய நிலைமையில தான் நான் இப்ப இருக்கிறேன். வேற வழி இல்லை. பொண்ணு சொத்து சந்தானத்துக்கு போகக்கூடாது. அவங்கிட்ட ஒரு பவரப்பட்டானு எழுதி அந்த சொத்தை நாம வாங்கிக்கணும். அதுக்கு தான் ஒரு வேலை செய்யணும். பயப்படாதீங்க, ராமுதான். ராமு, செத்துட்டேன்னு அந்த சந்தானம் போய் சொல்லி நம்ம குடும்பத்தையே செத்துட்டானுடா. விஷயம் தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க வந்திருக்கிறேன். பொண்ணுக்கும் படத்துக்கும் ஆசைப்பட்டு எந்த மனுஷனும் செய்ய முடியாத துரோகத்தை நீதான் அவன்னு சொல்லி செஞ்சிருக்கிறான். அவன் விடாமா? அவன் தான் பொண்ணுக்கும் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தான் ராமன்னு சொல்லி இருந்தாலும்
நீங்க எப்படி ஏத்துக்கிட்டீங்க? ஏன் மறுக்கல? நான் இறந்த செய்தி சொல்ல வந்தவன ராமு போனாலும் பரவாயில்லை, பணம் கிடைச்சா போதுங்கிற பேராசையால நீங்க அவனை ராமுவாரடிக்கு சொல்லி கட்டாயப்படுத்திருக்கீங்க இல்லையா? எப்படா தெரியும் உனக்கு? இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் உங்களை தவிர வேற யாரால ஏற்பாடு செய்ய முடியும்? நான் தான் அனுபவப்பட்டிருக்கிறேன். உண்மையை சொல்லுங்க. இல்ல உயிரோட விடவே மாட்டேன். உடனே நோக்காத. நான் தாண்டா செஞ்ச. ஏன் செஞ்ச? நீ செத்து கேள்விப்பட்டவனும் மாமனார் செத்து போட்டான். பொண்ணுக்கு தெரிஞ்சு செத்து போட்டான், என்ன செய்யறது? அந்த மாதிரி வேலை செஞ்சு வச்சுங்க. இப்ப நீ உயிரோட வந்துட்டேன். இப்ப என்ன ஆயிருக்கும் இல்லைன்னா அப்படி சாந்தி அவனோட சேர்த்து விட்டுறேன். அது நடக்காத காரியம். ஏன்டா நடக்காது? ஏன் நடக்காது? சாந்தி சந்தானத்துக்கு தான் நான் முடிவு பண்ணிட்டேன். ஆமா, சந்தானத்தை நேர்ல பார்த்து என்னுடைய இதயபூர்வமான ஆசையை சொல்லிட்டு நான் போக போறேன். வேணாண்டா டேய், வேணாண்டா. நீங்க வச்ச கொள்ளி உங்க எண்ணத்தையே சுட்டு பொசுக்கிடுச்சு. சாந்தியோட பணத்துல இருந்து தள்ளி காசோட நீங்க தொட முடியாது. எந்த காரணத்தை முன்னிட்டாவது சாந்திக்கு தெரியாத இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல நினைச்சீங்க, உங்க உயிருக்கு நான் தான் ஏன் ஜாக்கிரதை. உயிருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு போறேன். நாகம்மா, என்னம்மா இன்னைக்கு என்னமோ என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏமா நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? வைகை ஆத்துல நுங்கு நுரையமா புது வெள்ளம் புரண்டுட்டு வர்ற மாதிரி. நல்ல கனவுதாம்மா. இந்தாங்க, பூஜைக்கு நேரமாச்சு.